சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிராஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவநாம மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் காலை 7:45 8 மணி வரை இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. அநேகர் பார்த்து ஆஸ்வதிக்கப்படுகிறீர்கள். தொடர்ந்து இந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒருவேளை ஸ்கூலுக்கு புறப்படும் போது பிஸியாக இருப்பீங்க, ஆனால் வேலை பார்த்துக்கிட்டே இந்த செய்தியை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கடந்த ஒரு 3 வாரங்களாக சங்கீதம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை மையமாக வைத்து ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். அது என்ன வார்த்தை? தாவீது பண்ணுகிற ஒரு விண்ணப்பம், ஒரு ஜெபம். என்ன ஜெபம் செய்கிறான்? அவன் சொல்லுகிறான், என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். இந்த வருஷத்தை ஆரம்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் எடுக்கிற நல்ல தீர்மானங்கள் தான் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது. ஒரு லெக் இருக்கணும், ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும். இந்த வருஷம் நான் வீணானதை பேச மாட்டேன், 1 வாரம் ஜெபிப்பேன், 1 வாரம் மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு கோல் செட் பண்ணணும். ஒரு பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு இருக்க டிரைவர்கிட்ட போயிட்டு எங்கே போகிறீங்க கேட்டால் எங்கேதே போகிறேன்னு தெரியாதுன்னா ஏறுவோமா? அந்த பஸ்ஸில் எங்கே போகிறேன்னே தெரியலன்னா ஏறுவோமா? அவருக்கு ஒரு லெக் இருக்குது. இங்கே ஸ்டார்ட் பண்ணால் சென்னையில் போய் நிற்பேன், இங்கே ஸ்டார்ட் பண்ணால் நான் மதுரையில் போய் நிற்பேன். அவருக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது, லெக் இருக்கிறது, ஒரு தீர்மானம் இருக்கிறது. தீர்மானம் இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. இன்றைக்கு நாம் எடுக்கிற தீர்மானம் தான் எதிர்காலத்தை வளமாக்கப் போகிறது. நல்ல தீர்மானம் நல்ல வாழ்க்கை தரப்போகிறது. தவறான தீர்மானங்கள் தவறான வாழ்க்கை தீர்மானிக்கப் போகின்றது. அந்த சீரீஸில் பலவிதமான சத்தியங்கள், அதில் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். நாவின் முக்கியத்துவம். ஜாய்ஸ் மேயர் என்ற ஒரு அம்மா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். உன் எதிர்காலம் உன் மூக்குக்கு கீழே என்று எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தின் தலைப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? மீசருக்குன்னு சொல்லப்படாது. வாய், நாவு எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. நாவு இல்லாததை உருவாக்கி தருகிற ஆற்றல் படைத்தது. நாவு ஒரு உருவாக்கும் சக்தி. பிரைஸ் தி லார்ட். யானைக்கு பலம் தும்பிக்கையில் இருக்குது. காண்டமிருகத்துக்கு பலன் அது கொம்புல இருக்குது. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் பலன் நாவில் வச்சுட்டார், நாக்கில் வச்சுட்டாரு. அநேக நல்ல தேவ பிள்ளைகள், அநேக அன்பான தேவ பிள்ளைகள், கர்த்தருக்கா வைராக்கியம் பாராட்டுகிற தேவ ஜனங்கள், ஓடி ஓடி உழைக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், நல்லவர்கள். நல்லவன் யாரும் இல்லைன்னு அந்த கான்சியஸ் வராதிங்க, பொதுவாக சொல்றேன். ஆனால் வாழ்க்கை வெற்றியா இல்லை, அநேக நஷ்டம், அநேக தோல்வி. ரீசன் என்ன தெரியுமா? வாயின் வார்த்தைகள், அளப்புகிற வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள். வாயின் வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. ஸோ வாயின் வார்த்தையில் எதை விதைக்கிறோமோ அதை கண்டிப்பாக இருப்போம். கடந்த வாரம் சொன்னேன், ஃபேக்ட் என்றும் ட்ரூத் என்றும் 2 விதமான வார்த்தைகள் இருக்கிறது. ஃபேக்ட் என்றால் இருக்கிற சூழ்நிலைகள், ட்ரூத் என்றால் தேவனுடைய வார்த்தை. கானான் தேசத்தை வெகு பார்க்க போன 10 பேரும் ஃபேக்டை பேசினாங்க, இருக்கிறத பேசினாங்க, கண்டதை பேசினாங்க, அனுபவித்ததை பேசினார்கள். ஆனால் ஜாஷுவாவும் காலேபும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தேவன் மேலே விசுவாசத்தோடு பேசினார்கள். அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்கள் காத்து நிலை விலகிற்று. கர்த்தர் மேல் பிரியமாக இருக்கிறார். அவர்களை எளிதாய் ஜெயிக்கலாம். ஐயா, உண்மையை பேசினவர்கள் ஒருத்தரும் கூட கானானுக்குள்ளே போகலை. ஆனால் சத்தியத்தை பேசினவங்க கானானுக்குள்ளே போனார்கள். கானான் என்பது இன்றைக்கு வெற்றி உள்ள, கனி உள்ள, மகிமை உள்ள, மேன்மையான ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தம், அடையாளம். அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, வாலிப மகளே, வார்த்தையில் கவனம் செலுத்து. வார்த்தையை காத்துக்கொள். வாய் மீறாதபடிக்கு டிசிஷன். தினமும் ஒரு அர்ப்பணிப்பில் பலிபடம் எரியட்டும். என் வாயில் வீணா நான் பேச மாட்டேன். ஒரு சிங்கிள் வேர்டு யாரையும் குறை சொல்ல மாட்டேன். உங்கள் சிங்கிள் வேர்டு நெகட்டிவாக பேச மாட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாளில் வராது. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்னாகும் 14:28 என்ன வாசிக்கிறேன் தெரியுமா? நீ அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க, என் செவி கேட்க சொன்ன பிரகாரம், பேசின பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். சொல்றேன்னு சொன்னா கூட பரவாயில்லையே, என் ஜீவனை கொண்டு சொல்றேன்ப்பா. நீ எதை பேசுனியோ அப்படி நான் செய்வேன்.
இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பேசுனாங்க? இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்து போனால் நல்லா இருக்கும். நாங்கள் உண்மையை சொல்லட்டுமா? செத்து போனால் நல்லா இருக்குன்னு சொன்ன அத்தனை பேரும் வனாந்தரத்தில் செத்து மடிந்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, போன வாரம் நான் சொன்னேன், வார்த்தைகள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. ஒருவன் சொல் தவறாதவனானால் யாக்கோபு 3:2 அவன் பூரண புருஷனா இருப்பான். அது என்ன அர்த்தம்? நாளைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வராமல் போகிறது அந்த தவறல்ல. தவறாம கரெக்டாக பேசுகிறவன், செம்மையான வார்த்தைகளை, விசுவாசமான வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை, பரிசுத்தமான வார்த்தைகளை, நீதியுள்ள வார்த்தைகளை, தேவனுடைய இந்த ஜீவ வார்த்தைகளை பேசுகிறவன், சொல் தவறாமல் பேசுகிறவன் பூரண புருஷன், பூரணாசுவாத்தை பெற்றுக்கொள்வான், இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வான். ஸோ வாயின் வார்த்தையில் மிக மிக கவனம் தேவை. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய். நீ உன் வாய் மொழிகளால் பிசாசுகிட்ட சிக்கப்பட்ட. உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகள் பிடிபட்ட. யாற்ற? பிசாசுகிட்ட. யாற்ற? தரித்திர பிசாசுகிட்ட. யாற்ற? வியாதி கொண்டு வர பிசாசுகிட்ட. உன் வாயினால மாட்டிக்கிட்ட, உன் வாயினால நீ பிடிக்கப்பட்டுட்ட. அநேக விசுவாசிகள் பிசாசினால் ஆளுகை செய்யப்பட்டது காரணம் அவங்க வாயின் வார்த்தை. கவனியுங்கள், பிசாசு தான் எல்லா தீமைக்கு காரணம். ஆனால் சும்மா வரமாட்டான். நாம அனுமதி கொடுக்காம வரமாட்டான். அனுமதி கொடுப்பதும் அனுமதி மறுப்பதும் நம் பக்கத்தான் இருக்கிறது. நான் தப்பா பேசினேன்னா என் கதவை திறந்துட்டேன், பேய் உள்ள வந்துட்டான். எனக்கு கணக்கே வராது, எனக்கு கணக்கு பாடமே வராதுன்னு சொல்லி எனக்கு விவரந்த நாட்கள் இருந்து லட்சக்கணக்கான முறை நான் அறிக்கை செய்திருக்கிறேன். பாலிடெக்னிக் காலேஜ் போய் சேர்ந்த பொழுது முதல் வருஷம் அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி, கால்குலஸ், மேக்ஸ் 1 மேக்ஸ் 2 என்ற சப்ஜெக்ட் அங்கே காணப்பட்டது. 3 வருஷம் பாளையத்தில் சங்கர் இன்ஸ்டியூட் பாலிடெக்னிக் காலேஜில் படித்தேன். முடிந்தது. கடைசி வருடம் ஒரு பாடமும் ஃபெயில் ஆகக்கூடாது. எபவ் 60% இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸில் டிகிரி கிடைக்கும். எவ்வளோ அரியர் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துட்டோம். முடித்து 3 வருஷத்தில் எடுக்கணும். கவனியுங்கள், கிட்டத்தட்ட 12 பாடங்கள் எனக்கு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் அரியர் பேப்பர் இருந்தது. இப்போ 3 வருஷம் முடித்து விட்டேன். 3வது வருஷம் 73% மார்க் இருந்துச்சு. ஆனால் முடித்து 3 வருஷத்துக்குள்ள முடித்தா தான் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸில் சர்டிஃபிகேட் கிடைக்கும். முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. எல்லா 12 பாடத்தில் எல்லா 10 பாடம் பாஸ் பண்ணிட்டேன். எல்லாம் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ். 2 பாடம் மட்டும் பாஸ் பண்ணலை. என்ன பாடம் தெரியுமா? மேக்ஸ் 1 மேக்ஸ் 2. அது ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட், நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். கிட்டத்தட்ட 9 முறை எழுதி 10வது முறை பாஸ் பண்ணேன். 2 சான்ஸ், கடைசி சான்ஸு. அதில் கடைசி சான்ஸுக்கு முந்தின சான்ஸில் பாஸ் பண்ணேன். அது வரைக்கும் நான் பாஸ் பண்ணலை. கூடுதல் மார்க்கு 13 மார்க்கு. குறைஞ்ச மார்க் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? 0 0 0. அன்னைக்கு ஸ்கூலில் எங்கள் டீச்சரை குட்டி பிள்ளையில் இருக்கும்போது ஸ்லேட்டில் 100க்கு 1 முட்டை தான் போட்டு கொடுத்தாங்க. நான் கம்ப்யூட்டர் 3 முட்டை போடுச்சு. ஒரு முறை அந்த கம்ப்யூட்டர் கோவப்பட்டு 3 0 போடாமல் டேஷ் 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 போட்டு விட்டுச்சு. ஐயா 40 எடுத்தால் பாஸு. கூடின மார்க்கு 13. இவ்வளோ பேப்பர் எழுதுவேன். கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து ஏதாவது காமார்க் போட மாட்டானா? கணக்கில் எங்கே போடுவான் காமார்க்கு? ஒரு 30 ஒரு 25 எடுத்தால் கூட இது தேறின்னு சொல்லலாம். நான் 13 மார்க்கு தான் கூடின மார்க்கு, குறைஞ்ச மார்க்கு 0. அதுவும் இல்லாமல் டேஷ் டேஷ் டேஷ். பல டியூஷன் படித்தேன். இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸரை படித்தேன். பாலிடெக்னிக் காலேஜ் ப்ரொஃபஸரை படித்தேன். ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸரை படித்தேன். ஒன்றுமே ஏறல. என்ன காரணம் தெரியுமா? என் வார்த்தை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். மரணமும் ஜீவனும் நாவல் இருக்குது. என்ன விதைச்சேன்? எனக்கு கணக்கு மட்டும் வராது, எனக்கு கணக்கு மட்டும் வராது, எனக்கு கணக்கு வரவே வராது. அங்கே கணக்கு எழுதும்போது இங்கே எனக்கு கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். A² + P² + 2AB சூத்திரம் A + B²
உள்ள சூத்திரம்னா அது என்ன சூத்திரம் இப்படி தான் கேட்பேன். இந்த மண்டையில் களிமண்ணா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேஸ் நான் ரியலாக அனுபவிச்சு சொல்கிறேன், சும்மா டுபாக்கரை சொல்லலை. 9வது முறை எழுதி 9 முறை தாண்டி 10வது முறை தான் நான் பாஸ் பண்ணேன். ஆனால் 9 முறை பாஸ் பண்ணலை. ஒரு முறை எங்கள் அண்ணன் அதே காலேஜில் முடித்தான், அவன் 2nd கிளாஸில் பாஸ் பண்ணிட்டான். எங்கள் அண்ணன் இல்லாத என் அண்ணனுடைய ரூமுக்கு சென்றேன், பார்த்தேன் திடீர்னு ஃபைல் வேலை இருந்துச்சு. திருப்பி பார்த்தேன், அந்த டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குது. எப்படியாவது வாழ்க்கையை ஒரு முறை பார்த்துன்னு எனக்கு ஆசை. ஏன்னா 40 எடுத்தால் பாஸ்னா 13 தான் அதிகமாக இருக்குது. அது போக ஒன்றுமே தெரில. அந்த ஃபைலை திருப்பி வச்சுட்டு அந்த ஃபைல் மேலே கண்ணீர் தாரதாரையாக விழுந்துச்சு. ஆண்டவரே, எத்தனை ஜென்மானாலும் நான் அந்த மாதிரி டிகிரி வாங்க போகிறதில்ல, சரி வாழ்க்கை ஒரு முறையாக பார்த்துக்கிறோன்னு ஆசையாக பார்த்தேன். என் கண்ணீரில் அந்த ஃபைல் மேலே விழுந்துச்சு, அந்த லீஃப் மேலே விழுந்துச்சு. முடிச்சு வந்துட்டேன். ஒரு முறை ஆண்டவனோடு பேசினார். ஏன்ப்பா நீ கணக்கு வராதுன்னு பேசிகிட்டு இருக்கிற? 1 Corinthians 1:31 வச்சு பேசினார். யாரும் எனக்கு சொல்லித்தரல, ஆண்டவர் பேசினார். இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார். ஸோ ஞானம் இயேசுக்குள்ளே இருக்குது. இயேசு உனக்குள்ளே இருக்கிறனா, உனக்குள்ளே இருக்கிறேன். ஏன்ப்பா இங்கே உனக்கு கணக்கு வரான்ற? ஆண்டவர் மன்னிப்பு கேட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அன்னையிலேருந்து ஆண்டவரே கணக்கு படத்தில் பாஸ் பண்ணக்கூடிய ஞானத்தை எனக்கு வச்சுருக்கீங்கப்பா, நன்றி. சான்ஸே கிடையாதுங்க. நானாக பேசினேன். கடைசியாக ஒரு தூத்துக்குடி பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட, பேர் கூட ஞாபகம் எனக்கு, ஒரு 1.5 மாதம், மிஞ்சி போன 2 மாதம், ஒரு 8 வாரம் நான் டியூஷன் படிச்சிருப்பேன். 8 வாரம் ரெகுலராக கிடையாது, ஏதோ 2 நாள் 1 நாள் அப்படி தான். உண்மை சொல்லட்டுமா, என் வார்த்தை என்னைக்கு மாறிச்சோ என் வாழ்க்கை மாறினது. உலகதிசை 7ன்னு சொல்லுவாங்க, நான் 8ன்னு நினச்சி வச்சுருக்கேன். ஏன் தெரியுமா? என்னுடைய ப்ரொஃபஸர் 5 யூனிட்டு, ஒரு யூனிட்டுக்கு 20 மார்க்கு, 5 யூனிட்டுக்கு 100 மார்க்கு. அந்த சார் வந்து 80 மார்க்குக்கு 4 யூனிட் மட்டும்தான் எனக்கு டியூஷன் எடுத்தார், 80 மார்க்குக்கு. இது எப்போது 9வது முறை எழுதி 10வது முறை எழுதுறேன். எவ்வளோ மார்க் எழுதுன்னு தெரியுமா? 160 மார்க்குக்கு நான் எக்ஸாம் எழுதுனேன். அல்லதையும் சேர்த்து அங்கே 2 இருக்கும், இங்கே 2 இருக்கும். 4 எழுதுனேன். ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தவங்க கூட ஒரு இடத்துல யோசித்துருப்பாங்க, நான் ஒரு இடத்துல கூட யோசிக்கலை. பேனா தொட்டவன் 160 மார்க்குக்கு கணக்கில் எழுதிட்டு தான் பெண்ணை வச்சேன். எவ்வளோ மார்க் பாஸ்டர்? 80 மார்க்குக்கு நான் அட்டன் பண்ணிவிட்டு 77 மார்க்கை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஞானம் எங்கேருந்து வந்துச்சு எனக்கு புரியலை. இப்போ புரிஞ்சிச்சு. எதில்? வாயின் வார்த்தையில். இந்த ஜனங்களின் காது கேட்க என்ன சொன்னார்களோ அதன்படி செய்வேன். உங்க பிள்ளையை திட்டாதீங்க, உங்க பிள்ளைய கம்பேர் பண்ணி பேசாதீங்க, குறைச்சி மதிப்பிடாதீங்க. பிள்ளையை பார்த்து சொல்லுங்க, எப்பா ஏசப்பா பிள்ளை, நீ உனக்குள்ள ஞானம் இருக்கு, நீ ஞானவான், நீ சூப்பரா வருவ, நீ தேசத்துக்கு ஆஸ்வாதமா இருப்ப, நீ ஆஸ்வாதமா சந்ததியின் உலகம் பேசும், உன் மேல ஆவியை ஊற்றுவாரு, நீ நல்லா வருவ, நீ கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்ப, உன் மூலமா சமாதானம் பெருசா இருக்கும், நல்லா இருப்பீங்க. தப்பா பேசாதீங்க, பிள்ளைகளை திட்டாதீங்க, அடிச்சு தொங்க விடாதீங்க. நீங்க என்ன அவ்வளவு நல்லா படிச்சீங்களா? அப்படின்னா பெற்றோர்களை நம்மளை தான் அடிச்சு தொங்க விடணும். உங்களையே ஆண்டு சூப்பராக வச்சிருக்கும்போது பிள்ளைய வைக்க மாட்டாரா? தயவு செய்து அந்த பிள்ளைக்குள்ள விதைங்க. நீ சூப்பரா வருவ, நீ சூப்பர் ஸ்டாரு, நீ தான் ஞானவான், நீ தான் புத்திசாலி, உனக்குள்ள அறிவு இருக்கு. எப்படி? இயேசு உனக்குள்ள இருக்கிறாரு. என் வார்த்தை என்னைக்கு மாறிச்சோ என் வாழ்க்கை மாறினது. 10வது முறை நான் பாஸ் பண்ணேன். கடைசியாக ஒரு சான்ஸ் தான், அதில் நான் பாஸ் பண்ணலை. அவ்வளோ படிச்சலாம் வேஸ்ட், என் கேன்சல். இன்றைக்கும் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். வார்த்தை காத்துக்கொள்ளுங்க, வசனத்தை பேசுங்க. உங்களே நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. என் தலை எழுத்து, என் தலை விதி, என் நிலைமை இப்படி ஆகிட்டு சொல்லாதீங்க. ஏசப்பா பிள்ளைனா நான் ஆஸ்வாதமாக இருப்பேன், கர்த்தர் எனக்கா யாவற்றையும் செய்து முடிப்பார். அதை தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் கரம் என உயர்த்தும், கர்த்தருடைய காரியங்களை பெரியவனாய் மாற்றும் என்று. தொடர்ந்து பல காரியங்களை வரும் நாட்டில் தியானிப்போம். வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் செய்யுங்கள். செபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறேன்ப்பா. சத்தியத்தின் அறிவீர்கள், சத்தியம் உங்களை உயர்த்தும், விடுதலையாக்கும் என்று சொன்னீங்கப்பா. தாவீதை போல வாய் மீறாதபடிக்கு தீர்மானித்து, ஆண்டவரே சொல் தவறாம கரெக்டாக பேசி பூரணாசுவத்தை பெற உதவி செய்யுங்க. தொடர்ந்து கற்றுக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.
கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். பிரைஸ். பாஸ்டர் எஸ் ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.